நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 1987 ஆண்டில் கலைஞர் கருணாநிதியை கைது செய்த போது மிக மிக வருந்தியதாக கூறிய இயக்குனரும் விஜயின் தந்தையுமான S.A. சந்திரசேகர், எம்ஜிஆர் என்ற அதிகாரம் கொண்ட ஆளுமை முதலமைச்சராக இருக்கும் போதே நீதிக்கு தண்டனை என்ற படம் எடுத்ததாக தெரிவித்தார். இப்போதெல்லாம் அப்படி ஒரு படம் எடுத்தால் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ என பேசிய அவர், 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் எந்த கட்சியிலும் இல்லை என்றும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஒரு முறைதான் பிறக்கிறோம், ஒரு முறைதான் சாவோம், இடையில் எதற்காக பயப்பட வேண்டும் எனவும் கூறி விஜய்க்கு பயமே இல்லை என சூசகமாக தெரிவித்தார். வெறும் நம்ம பட்டம் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த நான் சொல்கிறது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலீஜன், அதை நான் க்ளோரிஃபை பண்ணுறணும்னு அப்படி எது பேசினாலும் பயமாக இருக்கு. ஆனால் நம்ம பேசிதான் மனசில் இருக்கிறது. நான் ஆன்மீகம் தான் சொல்கிறேன், ஆன்மீக பவர். எந்த மதத்தையும் நான் சொல்லலை. அந்த ஆன்மீகம்ன்றது மதங்களையெல்லாம் கடந்தது. ஆன்மீகம் கடவுளை கடந்தது. இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை நான் சொல்லுவேன், கடவுளை இல்லைன்னு சொல்கிறது ஆன்மீகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நல்ல உணர்வு தான் இறைவன், நல்ல மனசு தான் இறைவன், நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன். அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன். இங்கேருந்து உருவாகி போகிறீங்க நீங்கள். 2 மணி நேரம் படத்தில் 2.5 மணி நேரம் படத்தில் 2.25 மணி நேரம் நீ என்டர்டெய்னிங் சொல்லு. அந்த கடைசி 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டுக்கு அது நல்ல விஷயங்கள், அது அரசியலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது. நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இப்போ வேணா இருக்கலாம், ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் நான். இப்போ நான் தாவேக்கா இல்லைன்னு சொல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். எனக்கு இந்த 1987 கலைஞரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலைஞரை நான் அண்ணன்னு கூப்பிடுவேன். என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. 3ஆவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு கதை நான் விளம்பரம் கொடுக்குறேன். அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர்ன்ற ஒரு பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு. கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு ராதிகாவை கூண்டில் நிற்க வச்சு கலைஞரை ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ரிலீஸ் ஆகுது. சிஎம் கூப்பிட்டு விடுறாரு. எப்படி இருக்கும்? தப்பு நடக்குதுயா. நான் சொல்கிறேன், சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்போல்லாம் அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்கள், தைரியமாக இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்கள், எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா? நீயே ரிலீஸ் ஆக மாட்ட. எங்கேயா இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, அதுதான் நான் மைக்க பிடிக்கிறதில்ல. நான் விழாக்களுக்கே போகிறதில்ல சார். இப்போது இன்டர்வியூ கொடுக்கறதில்ல. ஏன்னா எனக்கு இங்கே என்ன நினைக்கிறனோ அது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நான் என் சினிமாக்கெல்லாம் அப்படி தான், என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் கூடாது மாட்டி விட்டீங்க. ஓகே, அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம், பிறக்கிறோம், சாக போகிறது ஒரு தடவை தான் இல்லையா? இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தானப்பா சாக போகிறோம். என் பிளட்டு தான் இப்போது. ஜீன் தானே. எங்கெங்கேயோ போயிட்டேன், எங்கெங்கேயோ வந்துட்டேன். சாரி.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.